கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆகவே அந்த எஜமான அவர்களை முதல் என்ன செய்துட்டாரு, ஆயத்த பண்ணி கொண்டு போயிட்டார். இப்ப பின்பாக பார்க்கிறாரு. அப்ப வேற யாருமே அவங்களை என்ன செய்யவில்லை, அழைத்து கொண்டு போகவில்லை. சரியா? ஆகவே திருப்பி போய் பார்க்கிற நேரம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே சொல்ற, நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் வாங்க, வந்து நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுக்கும் நான் என்ன செய்வேன், வர்ற எல்லாருக்கும் ஊழிய செய்ய எல்லாருக்கும் என்ன கொடுப்பேன், கூலி கொடுப்பேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னது, யாரையும் நான் என்னது வேறு பிரித்து கொடுக்கிற மாட்டேன், எல்லாருக்கும் என்ன செய்வேன், சரிசமமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அப்ப நம்ம ஆண்டவர் என்னது, ஒரு காரியம் நமக்கு செய்வார்னா எப்படி செய்வார், நியாயமானபடி செய்வார். நாமே கூட்டி குறைத்து மனவேதனைப்படுவதற்கு செய்ய மாட்டார். சரியா? அதனால நாம் இதுல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? வாசிங்க. அவர்களும் போறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அம்மாவில் இதாக வந்தார், சார் வந்தார், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர்களும் என்ன செய்யறாங்க, நீங்க அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இயற்கையாவே நம்ம பார்க்கணும். அந்த இங்கேயும் அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சித்தாள்மார்கள் அவங்க எல்லாம் இந்த ரோட்டில் போவாங்க, போயிட்டு எல்லாம் சாப்பிட்றோம் வச்சுக்கிட்டு, சில பேருக்கு என்ன புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் வேலை செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, டீயை குடிச்சிட்டு அங்கிட்டலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் டக்குன்னு ஓடுவாங்க, நாங்கள் வேலை செய்வோம், அந்த வேலை செய்வீங்களா, அப்படி ஐயோ அதில் எனக்கு வேறு வேலைக்கு தான் ஆள் தேவை, சரி போங்க, அப்படியே என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. சரியா? ஒன்று வயது நிமித்தம், சில பேருக்கு வேலை நிமித்தம் அது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 6 மணி நேரமும் வந்து பார்க்குறாரு. சரியா? மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலோ அவன் போய் அப்படியே செய்தான். அப்போ பாருங்க, 6 மணி நேரம் 9ஆம் மணி நேரமும் அப்படியே என்ன செய்கிறாரு, அப்படியே செய்கிறார். அப்போ பாருங்க, அந்த எஜமான் எப்படிப்பட்ட எஜமானா இருக்கிறாரு, என்னது, ஆமாம், அப்போ பெரிய ஒரு ஸ்தலத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு ஆட்களை கொண்டுட்டு வரார். சரியா? அப்போ தேவனோட ராஜ்யம் எப்படிப்பட்டது, அது விசாலமானது. ஆமாவே இல்லையா? ஆகவே தான் லூக்காவில் ஒரு வசனம் இருக்கும், என்னது வேலையாட்கள், என்னது அறுவடை மிகுதி ஆட்கள் குறைவு. அதனால நீங்கள் எல்லாம் என்னது சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் தாளந்து இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு